Taste the Daily. கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதி. நிர்வாகத்திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். கிளாம்பாக்கத்தில் முறையான பேருந்து ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வக்கில்லையா? சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஸ்டாலினின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒட்டுமொத்தமாக மது குடிக்கும் வாராக மாற்றிய அவலம். திருட்டு, பாலியல் சீண்டல் என குற்ற சம்பவங்களின் கூடாரமான கோயம்பேடு பேருந்து நிலையம் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு இந்த சம்பவமே சாட்சி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு முதியவர் உயிரிழப்பு. தமிழகத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றால் 6 பேர் உயிரிழந்ததால் மக்களிடையே அதிர்ச்சி. தமிழகத்தில் தற்போது வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 197ஆக உயர்வு. ஆக்சிஜன், வெண்டிலேட்டர்கள், தனிமைப்படுத்தல் படுக்கைகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை தயார் நிலையில் வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஸ்டாலினின் அரசு பெயரளவுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 391 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 5755 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகபட்சமாக கேரளாவில் 1806 தொற்று பதிவாகியுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்தது. தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் தலா ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டுறவு சங்க பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூட்டுறவு சங்க செயலாளர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு ஊழியர்களே நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள நாகநாத சுவாமி கோயிலுக்கு உழவார பணி செய்ய வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லையளித்த அர்ச்சகர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன மூதாட்டி வரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வரும் நிலையில் கோயிலுக்கு கூட நிம்மதியாக செல்ல முடியாத அவலம். சென்னை அருகே ஓட்டேரியில் உள்ள குடியிருப்பில் உள்ள மின்தூக்கியில் சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களுக்கும் வீடுகளிலும் பொதுவெளியிலும் பாதுகாப்பே இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காசக்காரனூர் பகுதியில் 2வது திருமணம் செய்ய முயன்ற தந்தையை கொலை செய்த மகன் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் கொலை, கொள்ளை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிகாலையில் லாரி ஓட்டுநர் மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலைகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வாய் மற்றும் மூக்கை துணியால் கட்டி 86 வயது மூதாட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் முதியவர்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேப்பேரியில் சரமாரியாக வெட்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரவுடி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் லூடோ ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த மருத்துவர் தனக்குத்தானே விஷமருந்தி செலுத்தி தற்கொலை. ஸ்டாலின் மாடல் அரசு உயிரை கொள்ளும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் 30 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கரையூரில் இருந்து இலங்கைக்கு கடத்திச் செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 70 கிலோ கஞ்சாவுடன் 6 பேர் சிக்கினர். ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, போதை மாத்திரைகள் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் குடோனா என மக்கள் கேள்வி. பாங்காக்கில் இருந்து கோவைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ 155 கிராம் எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சா கடத்தி வந்த பெண் சிக்கினார். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் விதவிதமான பெயர்களில் போதைப் பொருட்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட 1250 கிலோ பீடி இலைகளுடன் 4 சிக்கினர். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை இலங்கை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் தமிழ்நாட்டில் கடலோர காவல்படை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தெருக்களில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறதோ இல்லையோ, போதைப் பொருட்கள் தெரு தெருவாக கூவி கூவி விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி திமுக தலைவர் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக சொந்த கட்சியைச் சேர்ந்த துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. திமுக நகராட்சி தலைவரின் அராஜகத்தை தட்டி கேட்டதால் தங்கள் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்து வருவதாக அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் குமுறல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஏவல் துறை லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வோருக்கு ஆதரவாக இருப்பதால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 500 MBBS இடங்களுக்கு இந்த ஆண்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் அதிர்ச்சி. பேராசிரியர்கள் பற்றாக்குறை, மருத்துவ கட்டமைப்பு குறைபாடு போன்றவற்றை சரி செய்யாமல் நீட் விலக்கு என்ற கபட நாடகத்திலேயே விடியா ஸ்டாலின் அரசு இருப்பதால் 500 MBBS இடங்களை இழந்த தமிழகம். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களால் ஆண்டுக்கு 90 கோடி ரூபாய் அளவுக்கு ஊதிய மோசடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. வங்கி மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் பின்பற்றப்படாமல் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது ஸ்டாலினின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகையில் மலேசிய சுற்றுலா பயணியை பெண் வனத்துறை அதிகாரி தாக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியீடு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சுற்றுலா பயணிகளை அடிக்க வனத்துறைக்கு அனுமதி கொடுத்தது யார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சின்ன இருசாம்பாளையம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் செடல் திருவிழாவில் நடைபெற்ற சாமி ஊர்வலத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். திருவிழா நடைபெறுவது தெரிந்தும் தாழ்வான மின்கம்பிகளை கூட சரி செய்யாத விடியா அரசின் மின்துறை அதிகாரிகள் மீது ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த அங்கன்வாடி பெண் ஊழியரை கட்டி போட்டு 15 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சர்வசாதாரணமாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்ததாரர்களை கண்காணிக்கும் பெண் உயர் அதிகாரியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உச்ச அதிகாரியும் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவதாக குற்றச்சாட்டு. கழிப்பிடங்கள் பராமரிப்பு பணிகளில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுகொள்ளாததால் மாதந்தோறும் 25 லட்சம் ரூபாய் வரிப்பணம் கொள்ளை போவதாகவும் ஊழல் அதிகாரிகளால் மாநகராட்சி நிர்வாகமே நாற்றம் எடுத்து விட்டதாகவும் மக்கள் வேதனை.
கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் சுமார் 13 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை தியான நிலையில் உள்ளதா என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் மலர் வணிக வளாகத்தையும் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 ஏக்கர் நிலத்தையும் 1 லட்சம் ரூபாய் குத்தகையில் திமுக பிரமுகர் ஆக்கிரமித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. 600 விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய வளாகத்தை அதிகாரிகள் மூலம் மிரட்டி அபகரித்ததாகவும், அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக பிரமுகரை கண்டு வேளாண் அதிகாரிகள் பயப்படுவதாகவும் மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் நடந்து சென்ற இருவர் மீது லாரி மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். தமிழ்நாடு மின்சார நுகர்வோர் சங்கம் ஜூலை 2025 திட்டமிடப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை ஒரு வருடம் ஒத்திவைக்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வலியுறுத்தல். 2025 முதல் காலாண்டில் மின் நுகர்வு 8% குறைந்து சிறு குறு தொழில்களில் இயக்கத்திறன் 61% வீழ்ந்துள்ள நிலையில் மின் கட்டண உயர்வு நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என கவலை. தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றார்கள் என உயர்நீதிமன்றம் வேதனை. குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. ஸ்டாலினின் மாடல் அரசு பாழடைந்த கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்து பராமரிக்காமல் பணியாளர்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வங்கி ஊழியரை தாக்கிய நெல்லை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 9 பேர் மீது கண் துடைப்புக்காக வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதையே வழக்கமாக கொண்டுள்ளதாக மக்கள் ஆதங்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத போக்குவரத்து கழக அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உப மின் நிலைய ஆயில் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு. அலட்சிய போக்குடன் செயல்படும் பேரூராட்சி நிர்வாகம் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்தி தரமான குடிநீரை வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை அடுத்த ஆவடியில் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் பல வருடங்களாக இருசக்கர வாகனங்களை திருடிய நபர் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 13 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்களால் சாலைகளில் வாகனங்களை நிறுத்தவே வாகன ஓட்டிகள் அஞ்சும் அவலம். தமிழ்நாட்டில் ஜூன் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜூன் 10ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைக்கான உரிமம் பெற்றது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம். ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் இணைந்து உள்ளூரில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்.
அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் தி அமெரிக்கன் பார்ட்டி எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்க எலான் மஸ்க் திட்டம். 80% அதிகமான மக்கள் எலான் மஸ்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் விரைவில் கட்சியை தொடங்குவார் என்று எதிர்பார்ப்பு.